ஆக்சிஜன் கசிவால் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து திட்டமிடப்பட்டிருந்த ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 மனித விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நேற்றைய விண்வெளிக்கு புறப்பட இருந்த நிலையில் மோசமான வானிலையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் இன்று புறப்படுவதாக இருந்த நிலையில் இன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வீடு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் குளிர்சாதனங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை தரநிலை அளவை 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மாற்ற புதிய கட்டுப்பாடு விரைவில் கொண்டுவர இருப்பதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் வெப்பநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மின்சார தேவையை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் இனிமேல் அறிமுகப்படுத்தப்படும் குளிர்சாதனங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் கீழ் இருக்காது என்றும், அதேபோன்று அதிகபட்ச வெப்பநிலையும் 28 டிகிரி செல்சியஸ் மேல் அதிகரிக்க முடியாது என்றும், சோதனை அடிப்படையில் இது கொண்டுவரப்பட இருப்பதாகவும் விரைவில் அமலுக்கு வரும் எனவும் கட்டார் கூறியுள்ளார். ஆஸ்திரியாவின் 2வது பெரிய நகரமான கிராஸில் உள்ள ஓர் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள போர்க் உயர்நிலைப் பள்ளிக்கு வந்த ஆர்தூர் ஏ என்பவர் தன்னிடம் 2 துப்பாக்கிகளை கொண்டு 2 வகுப்புகளில் இருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஏராளமானவர்கள் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்தியவர் பின்னர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தாக்குதலின் நோக்கம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பள்ளியில் பிற மாணவர்கள் தன்னை அடக்குமுறைக்குள்ளாக்குவதாக அவர் குற்றம் சாட்டி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸை வெளிநாட்டு எதிரியின் படையெடுப்பில் இருந்து விடுவிப்பேன் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் சபதம் கொடுத்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறிய 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு போராட்டம் வெடித்தது. 5வது நாளாக போராட்டங்கள் தொடர்வதால் வன்முறையை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸை வெளிநாட்டு எதிரியின் படையெடுப்பிலிருந்து விடுவிப்பேன் என்றும், நமது ராணுவ வீரர்கள் கலிபோர்னியாவின் நேர்மையான குடிமக்களை பாதுகாப்பார்கள் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான கென்யாவுக்கு சுற்றுலா வந்த கத்தாரில் வசிக்கும் 5 இந்தியர்கள் பேருந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். கத்தாரில் வசிக்கும் 28 இந்தியர்கள் குழுவாக கென்யா நாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் பயணித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வடகிழக்கு கென்யாவில் உள்ள நியாண்டருவா கவுண்டியில் நடந்த இந்த விபத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.